விஜய் தொலைக்காட்சியில "ஈரமான ரோஜாவே" சீசன் 2 மூலியமா மக்களிடையே ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க தான் சுவாதி கொண்டே அவர்கள். பிரியா அப்படின்ற ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. மக்கள் கிட்ட ரொம்பவே அதிகமான ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே வந்து உருவாக்கிக்கிட்டாங்க. அத தொடர்ந்து வெப் சீரிஸ், மூவிஸ் எல்லாம் சும்மா காலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு தான் இருக்காங்க. தொடர்ந்து சீரியல்ஸும் வந்து நெறைய ப்ராஜெக்ட்ஸ் அமைஞ்சுகிட்டு இருக்கு. ஸோ இவங்க மலையாளத்தில நடித்த ஒரு மூவிய பத்தி தான் அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்திலேயே வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஆ ரொம்பவே அவங்களுடைய எக்ஸைட்மெண்ட்ட வந்து அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. குட் திங்ஸ் அவங்கள சுத்தி நடக்கிற நல்ல விஷயங்கள வந்து பத்தி ரொம்ப ரொம்ப சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மலையாளம் மூவி "பவி கேர்டேக்கர்" அப்படின்ற ஒரு மூவிய பத்தி தாங்க வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சின்சியரா வந்து தேங்க் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் திலீப் சார் அண்ட் டைரக்டர் வினீத் குமார் சார் இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப தேங்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோட்டலா அவங்க கூட சேர்ந்து நடித்த சக ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்து தேங்க் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த படத்துல லீனா அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த கேரக்டர் அவங்களுடைய ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் அப்படின்ற மாரியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் மக்கள் எல்லாருமே அந்த லீனா கேரக்டர வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. பவி கேர்டேக்கர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டா இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு ரொம்ப ரொம்ப உங்க எல்லாருக்குமே இந்த படத்த பார்க்காதவங்களும் வந்து தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கு. போய் பாருங்க. உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சுவாதி கொண்டி அவர்கள் வந்து மூவிஸ்ல மட்டும் இல்லாம வெப் சீரிஸ், சீரியல்ஸ் எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி தான் இருக்கு. ஸோ இவங்களுடைய நடிப்பு திறமைக்கு இவங்களுக்கு கிடைத்த பரிசுன்னு கூட சொல்லலாம். ஸோ ரசிகர்களும் ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சுவாதி கொண்டே அவர்களுக்கு. என்னதான் பல படங்கள், பல வெப் சீரிஸ், பல சீரியல்ஸ் நடிச்சிருந்தாலுமே ரசிகர்களுடைய மனசுல "ஈரமான ரோஜாவே" சீசன் 2 உடைய பிரியாவாவே நெறைய இடத்துல வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க.